வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்கள். SRM குழுமம் திட்டவட்ட மறுப்பு. மறு வாக்கு எண்ணிக்கைக்கு நீதிமன்றமே தீர்வு. தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி விளக்கம். ரேஷனுக்கு ஆதார் அட்டை தேவையில்லை. உணவுப் பொருள் வழங்கல் துறை விளக்கம். ஷேல் எரிவாயு திட்டத்தில் என்ன நிலைப்பாடு? அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. SRM பல்கலைக்கழக குழுமத்திற்கும் மதன் என்பவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் SRM பல்கலைக்கழகத்தை தொடர்புபடுத்தி அவர் பரப்பியுள்ள செய்திகளில் எள்ளளவும் உண்மையில்லை என்றும் SRM பல்கலைக்கழகம் மறுத்துள்ளது. SRM பல்கலைக்கழகத்தை சம்பந்தப்படுத்தி மதன் என்பவர் எழுதிய கடிதத்தின் தொடர்ச்சியாக ஊடகங்களில் பரப்பப்படும் இதுபற்றிய தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்து SRM பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களில் வெளியிடப்படும் தகவல்கள் யாவும் பொய்யானவை, உண்மைக்கு புறம்பானவை என்பதுடன் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறுவனம் ஈட்டியுள்ள புகழை குலைக்கும் நோக்கம் கொண்டவை. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கு அரசு வகுத்துள்ள விதிகள் மற்றும் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் வழிமுறைக்குட்பட்டே மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. டாக்டர் பாரிவேந்தர் நடத்தி வரும் இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலராக இருந்த மதன் கட்சி விரோத நடவடிக்கைகள் காரணமாக ஏற்கனவே கட்சியில் இருந்து விலக்கப்பட்டுவிட்டார். வேந்தர் மூவிஸ் என்ற பெயரில் அவர் நடத்தி வந்த நிறுவனத்திற்கும் அவருடைய அலுவலகத்திற்கும் SRM பல்கலைக்கழகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. வேந்தர் மூவிஸ் என்ற நிறுவனத்திற்கும் SRM நிறுவனத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவரே பலமுறை தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கை தொடர்பாக மதன் என்பவருக்கும் SRM குழுமத்திற்கும் எந்தவிதமான புரிதலும் இல்லை என்பதுடன் அவர் வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் கடிதத்தில் கூறியுள்ளது போன்று எந்தவொரு தொகையையும் தங்களது நிறுவனத்திடமோ நிறுவனத்தினரிடமோ ஒப்படைக்கவில்லை என்பதே உண்மை. எங்களுடைய நிறுவனத்தின் பெயரை முறைகேடாக பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலமாக சம்பாதித்த பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றும் நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் தகவல்களை பரப்பிவிட்டு மதன் என்பவர் தலைமறைவாகியுள்ளார். இதேபோல் SRM கல்வி நிறுவனம் மட்டுமின்றி வேறு பல நிறுவனங்களிலும் அவர் மோசடி செய்திருக்கிறார் என தெரிய வந்திருக்கிறது. இது திட்டமிட்ட மிரட்டல் நாடகம் என்பதால் ஏற்கனவே SRM பல்கலைக்கழகம் சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையரிடமும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்து மேல் நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மதன் என்பவரால் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் காவல்துறையை அணுகுமாறும் கேட்டுக்கொள்வதாக SRM பல்கலைக்கழக நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகம் சேர்க்கை ஆலோசகர்களாக யாரையும் நியமிக்கவில்லை என்றும் அதுபோன்ற எந்த நபர்களிடமும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் நேரடியாக பல்கலைக்கழக அலுவலகத்தில் விசாரித்துக் கொள்ளுமாறும் எங்கள் கல்வி நிறுவனம் பணம் பெறுவதில்லை என்றும் பல்கலைக்கழக இணையதளத்தில் தொலைபேசி எண்களுடன் குறிப்பிட்டுள்ளதையும் SRM நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வித தொடர்புமின்றி தன்னிச்சையாக மதன் என்பவர் செய்துள்ள மோசடிகளுக்கும் SRM குழுமத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒரு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிவிற்கு பிறகு மற்ற வேட்பாளர்களுக்கு அதிருப்தி இருந்தால் நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் 89 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு, வாக்குச்சாவடி 81 முறையாக வாக்குப்பதிவு நடைபெறாதது போன்றவையே தனது தோல்விக்கு காரணம் என்று அவர் கூறி வருகிறார். குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலரிடம் திருமாவளவன் ஆன்லைன் மூலம் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் இதுபற்றி விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னால் அதில் மற்ற வேட்பாளர்களுக்கு அதிருப்தி மற்றும் ஆட்சேபனை இருந்தால் நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே காட்டுமன்னார் கோவில் தொகுதியின் 81வது வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கள், மாவட்ட செயலர்கள், முக்கிய நிர்வாகிகளின் கூட்டம் சென்னை அசோக் நகர் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், உள்ளாட்சி தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பேரவைத் தேர்தலில் அதிமுக, திமுக கட்சிகள் அதிக அளவில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காட்டுமன்னார் கோவில் அருகே கலியமலை என்னும் இடத்தில் வாக்குச்சாவடி எண் 81 வாக்குப்பதிவு நடந்த நாளன்று
ஒரு அரை மணி நேரம் அந்த வாக்குப்பதிவு எந்திரம் செயல்படவில்லை என்று தெரிகிறது. எனவே அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மட்டும் மறு வாக்குப்பதிவு கோரியிருக்கிறோம். நாங்கள் விரைவில் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடுக்க இருக்கிறோம். ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கும் ஆதார் அட்டை தொடர்பான தகவல்களை தருவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என உணவு வழங்கல் துறை அலுவலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் நிலவும் முறைகேடுகளை தடுக்க வாடிக்கையாளர்கள் இனி ரேஷன் பொருட்களை வாங்கும்போது ஆதார் அட்டையின் நகலை அளிக்க வேண்டும் என ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதுபற்றி உணவு வழங்கல் துறை அலுவலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்கள் வாங்குவதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ள அலுவலர்கள் ஆதார் அட்டை இல்லாத வாடிக்கையாளர்களும் உணவுப் பொருட்களை தொடர்ந்து பெற முடியும் என்று கூறியுள்ளனர். மேலும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அது பற்றி நியாய விலைக் கடைகளில் தகவல் தெரிவிக்கலாம், ஆனால் அது கட்டாயம் இல்லை என்றும் உணவு வழங்கல் துறை அலுவலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ஷேல் எரிவாயு திட்டம் குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி ஜோதிமணி எரிவாயு எடுக்கும் திட்டத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த வழக்கில் விவசாயிகள் சங்கம் சார்பில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆஜரானார். ONGC முன்பு மீத்தேன் எரிவாயுக்கு வாங்கிய அதே அனுமதியை, சுற்றுச்சூழல் அனுமதியை கொஞ்சம் மாற்றி சேல் கேஸுக்கு கொடுங்கள் என்று மனு போட்டார்கள். இந்த சேல் கேஸ் பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும். நாங்கள் இந்த தீர்ப்பாயத்தில் நான் வாதிட்ட போது தமிழ்நாடு அரசு மீத்தேன் பிரச்சனையில் எடுத்த முடிவை போல இதிலும் ஒரு முடிவெடுத்து இந்த தீர்ப்பாயத்தில் தங்கள் நிலை என்ன, சேல் கேஸை ஆதரிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு சர்க்கார் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். தமிழகம் உள்பட நாடு முழுவதும் 57 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 6 இடங்களுக்கு 13 பேர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 26ஆம் தேதி திமுக வேட்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி அதிமுக வேட்பாளர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், முன்னாள் மத்திய அமைச்சர் SR பாலசுப்ரமணியம், கன்னியாகுமரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். அதேபோல சுயேட்சை வேட்பாளர்களாக 7 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. நாளை காலை 11 மணிக்கு வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட இருப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரியான சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவித்துள்ளார். 3ஆம் தேதி மாலை 3 மணியுடன் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் என்ற நிலையில் அன்றைய தினம் அதிமுக, திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது பற்றி குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னாரில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற செயல்களை தொடர்ந்து செய்து வரும் இலங்கை அரசின் செயல்பாடுகளை குறை கூறியுள்ள அவர், கைது செய்யப்பட்ட 7 மீனவர்களையும் 89 படகுகளையும் காலதாமதமின்றி விடுவிக்க வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ராணுவத்திற்கு சொந்தமான மத்திய வெடிமருந்து கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே
புல்கானில் உள்ள ராணுவ வெடிமருந்து கிடங்கில் இன்று அதிகாலை வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 2 அலுவலர்கள் மற்றும் 15 பாதுகாப்பு படையினர் உள்பட 17 பேர் பலியானார்கள். 19க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். வெடிமருந்துகள் வெடித்ததால் சிதறிய தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவியதால் பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். வெடிமருந்து கிடங்கு தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போன்றோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ராணுவ கிடங்கு தீ விபத்து தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ராவ் இந்திரஜித் சிங் கூறியுள்ளார். अभी जानकारी ली जा रही है. हमारे आर्मी चीफ वहां पे गए हुए हैं. दोपहर तक हमारे को पूरे तौर के ऊपर रिपोर्ट मिल जाएगी. ये दुर्घटना हुई है, अफसोसजनक है. பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்று வருகின்றனர். கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் கருத்து வரவேற்கத்தக்கது என்றார். பேரவைத் தேர்தலில் பணத்தை பயன்படுத்தி திமுக, அதிமுக கட்சிகள் வெற்றி பெற்றன என்றும் அவர் கூறினார். மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை பின்பற்றாத வேட்பாளர்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்வதற்கு இப்பொழுது உடனே வழியில்லை. ஆனால் கட்சிகளை அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு சட்டப்படியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு அவ்விதத்தில் செய்தால்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவல நிலையை போக்க முடியும். இதனிடையே மதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் கட்சி தலைமையகமான தாயகத்தில் நாளை நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. கோடை விடுமுறைக்கு பின் நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் பள்ளி செல்ல இருப்பதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியாக உள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. கோடை விடுமுறை நிறைவடைந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. 1 மாத கால விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதன் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே ரயில்களிலும் பேருந்துகளிலும் கூட்டம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் இரவு வரையும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகளும் தாங்கள் முதல் நாள் பள்ளிக்கு செல்ல இருப்பது தங்களுக்கு மிகவும் ஆர்வமாகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். எனக்கு 1 மாதம் லீவ் விட்டாங்க. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. நல்லா படிக்கணும். நான் புக்ஸ், பேக் எல்லாமே வாங்கிட்டேன். அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லீவை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன். எங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸு, புது மிஸ்ஸெல்லாம் கிடைப்பாங்க. எங்கள் மிஸ்ஸை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கணும். கோடை விடுமுறை நிறைவடைந்து தாங்கள் பள்ளிக்கு வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்தாலும் இந்த கல்வியாண்டானது தங்களது குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த கல்வியாண்டாக அமைய வேண்டும் என்பதே பெற்றோர்களின் விருப்பமாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. நாட்டின் புதிய கடற்படை தலைமை தளபதியாக பதவியேற்ற சுனில் லன்பா கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். தில்லியில் புதிய கடற்படை தளபதியாக பதவி பொறுப்பேற்ற அவர் வரும் 2019ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டு காலத்திற்கு பதவியில் இருப்பார். கடந்த 2008ஆம் ஆண்டில் கடற்படையின் மேற்கு பிரிவு அலுவலராக இருந்த இவர் அடுத்த கடற்படை தளபதியாக பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. புதிய தளபதியாக பொறுப்பேற்ற அவர் உலகின் தலைசிறந்த கடற்படை தலைமைக்கு பொறுப்பேற்பது பெருமை தருவதாக குறிப்பிட்டார். It is indeed an honor and a proud privilege for me to assume command of the Indian Navy, one of the finest navies in the world. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இரவு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரவு நேரத்தில் சென்னை மற்றும் புறநகரில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயிலின் தாக்கம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பட்டாசு ஆலை வெடி விபத்து, ஒருவர் பலி, 3 படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் பலியானார். 3 பேர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே குடமந்தடம் கிராமத்தில் நாகலட்சுமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. டிஆர்ஓ உரிமம் பெற்று 12 அறைகளுடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. இன்று ஒரு அறையில் போல்சா வெடி செய்வதற்காக மருந்து கலவை தயார் செய்தபோது உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வலைப்பட்டியைச் சேர்ந்த குட்டையன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியானார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் ராஜகுரு, மணிகண்டன், முத்துராஜ் என்ற 3 பேரை கடும் தீக்காயங்களுடன் மீட்டனர். மதுரை அரசு மருத்துவமனையில் இவர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர். மாவட்ட கூடுதல் எஸ்பி மாடசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்குமார் ஆகியோர் தீ விபத்தை பார்வையிட்ட நிலையில் பந்தல்குடி காவல்துறையினர் தீ விபத்து பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநகராட்சியில் நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு என்ன தீர்வு என மாநகராட்சி கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டத்தில் சேலம் வடக்கு பேரவை தொகுதி திமுக உறுப்பினர் ராஜேந்திரன், சேலம் தெற்கு பேரவை தொகுதி அதிமுக எம்எல்ஏ சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது திமுக எம்எல்ஏவான ராஜேந்திரன் சேலம் நகரில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை 4 நாட்களுக்குள் சரி செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் குடிநீர் திட்டம் தாமதமாவதற்கு திமுக ஆட்சிதான் காரணம் என்று கூறிய மேயர் சவுண்டப்பன் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றியதாக கூறி கூட்டத்தை நிறைவு செய்தார். சட்டமன்ற தேர்தல் முடிவு பெற்ற பிறகு 15 நாட்களாகியும் குடிநீர் வழங்கப்படாத ஒரு அவல நிலை இருக்கிறது. மேட்டூரிலிருந்து காவிரி நீரை கொண்டு வருவதற்கான முயற்சியை சரியாக செய்யவில்லை. அதை சரியாக ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் குடிநீரை வழங்க வேண்டும் என்று மாநகராட்சியிலே மேயரிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 15க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கெங்கவல்லி பள்ளிக்காடு பகுதி தனியார் மெட்ரிக் பள்ளி நாளை திறக்கப்பட இருக்கிறது. இதையொட்டி பள்ளியின் ஆசிரியர்கள் வேன் மூலம் அழைத்து வரப்பட்டனர். வேன் வால்கரடு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் பள்ளி வேனில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காயமடைந்தனர். அருகில் இருந்த ஊர் மக்கள் காயமடைந்த ஆசிரியர்களை மீட்டு அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஜமபந்தி நிகழ்ச்சியை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகுமார் தொடங்கி வைத்தார். இந்த ஜமாபந்தியில் பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட சான்றிதழ் தொடர்பாக பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்றும் சுகுமார் தெரிவித்தார். மாவட்டம் முழுவதும் 13 வட்டாட்சியர் அலுவலகங்களில் இது நடைபெறுகிறது என்றும், இதற்கென கிராம நிர்வாக அலுவலர்கள் பதிவேடுகளை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நில அளவை தொடர்பான கருவிகளை சுகுமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம் ஐயந்தத்தனூர் கிராமத்தில் ஏரியில் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. ஏரியில் கழிவுநீர் கலப்பதே இதற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயந்தத்தனூர் கிராமம் காங்கினேரியில் கழிவுநீர் கலந்ததால் ஏரியில் இருந்த ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்தன. ஏரியில் இருந்த மீன்களை அப்புறப்படுத்தாததால் அங்கு துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் ஏரிக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காங்கினேரியில் கலக்கும் கழிவுநீரை தடுத்து ஏரியை சீரமைக்க வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரிக்கு அருகாமையில் ஒரு 50 அடி தூரத்தில் நாங்கள் வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டம் 10 நாள் 15 நாளாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஊராட்சி நடவடிக்கை எடுக்கல. ஆழப்படுத்தி கொடுக்கணும். இந்த கழிவு நீர் உள்ளே போகாத தடுத்து நிறுத்தணும். இதை செஞ்சால் நல்லா இருக்கும். அதனால தான் மீன் செத்துது. சென்னை புத்தக கண்காட்சியில் 700க்கும் அதிகமான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கம் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவர் காந்தி கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 39வது புத்தக கண்காட்சி நாளை தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று குறிப்பிட்டார். இதில் 10 லட்சத்திற்கும் அதிகமான தலைப்புகளில் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் இடம்பெறும் என்று கூறிய அவர் புத்தக கண்காட்சியை ஒட்டி சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த முறை 700 அரங்குகளோடு 1 கோடி புத்தகங்கள் இங்கே பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. 20,000 to 25,000 புதிய தலைப்புகளில் புதிய நூல்கள் சென்னை புத்தக காட்சிக்காக மட்டுமே வந்திருக்கிறது.
10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் உள்ள தலைக்குந்தா பகுதியில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. கல்லட்டி மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவுகள் அதிகம் உள்ள பகுதி. இந்த பகுதியில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை வாங்கி காலி பாட்டில்களை சாலையில் வீசிச் செல்வது வழக்கம். இது தவிர சமூக விரோத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் புகார்கள் உள்ளன. இந்த நிலையில் கல்லட்டி மலைப்பாதை டாஸ்மாக் கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உதகை வட்டாட்சியர், காவல்துறை ஆய்வாளர் ஆகியோர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு இந்த பிராந்தி கடைனால 400 குடும்பமும் அழியுது சார். அழிஞ்சு போறது இல்லாம குழந்தைங்களுக்கு பாதிப்பு. குடிநீர் பிரச்சனை, பைப் மேல வண்டி ஏத்துறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பொம்பளைங்க ரேஷன் கடைக்கு வரணும், டவுனுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், சுடுகாட்டுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும். இதனால எங்களுக்கு இந்த இடையூறு சார். அதனால இந்த கடையை எங்களுக்கு எடுக்கணும். அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 கடை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, இதுலேயும் இது ஒரு கடையாகவும் இருக்கும். இது ஒரு கடை எடுத்தால் போதும். ஏன்னா எங்களுக்கு சாயங்காலம் மத்தியானம்லாம் நடக்க முடியறதில்ல. எல்லாம் குடிச்சிட்டு பொம்பளைங்க வர்றாங்கன்னு ஒரு இது இல்லை. வயசு பிள்ளைங்க 8 மணி எல்லாம் வராங்க. அதனால எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் 200 ஆண்டுகள் பழமை மிக்க ராஜபாளையம் சப்பட்டை வகை மாம்பழங்கள் அதிக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகளும் வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 3200 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடந்து வருகிறது. அல்போன்சா, இமாம் பசந்த் வகை மாம்பழங்களுடன் மாவட்டத்தின் பாரம்பரியம் மிக்கதும் ருசி மிகுந்ததுமான பஞ்சவர்ணம் மற்றும் சப்பட்டை வகை மாம்பழ சாகுபடியை விவசாயிகள் அதிகமாக செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு சப்பட்டை மா வகைகள் அதிக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகளும் மாம்பழ வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விருதுநகர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் பூவானி என்ற இடத்தில் 5 வகையான மாவை ஒட்டு போட்டு ஒரே செடியில் 4 வகை மாம்பழங்கள் காய்க்கும்படி செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 வகை மாம்பழங்கள் தற்பொழுது காய்த்துள்ளன. ராஜபாளையம் மாம்பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ருசியானது. இதை வந்து மக்கள் வேண்டி விரும்பி வந்து அந்த சீசன் ஆரம்பித்த உடனே வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுபோல் இப்போ மாம்பழம் அப்படின்னு எடுத்துட்டா சேலத்து மாம்பழம் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ராஜபாளையத்தில் இருக்கிற அந்த பங்கனப்பள்ளி அப்படிங்கிற ஒட்டு ரகம் சப்பட்ட மாம்பழம் தான் ரொம்ப ருசியானது. பெல்ஜியம் நாட்டில் தொடரும் வேலை நிறுத்தம். தலைநகரில் தொழிலாளர்கள் திரண்டு பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பெல்ஜியம் நாட்டில் சிறை காவலர்கள் ரயில்வே துறையினரின் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து பொதுத்துறை ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் இறங்கியுள்ளதால் அந்த நாடு திண்டாடி வருகிறது. பெல்ஜியத்தில் ரயில்வே ஊழியர்களின் விடுமுறை நாட்களை அரசு குறைத்ததால் கடந்த ஒரு வாரமாக ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு சிறை காவலர்களும் வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு நிதிநிலை அறிக்கையில் தொழிலாளர்கள் தொடர்பான புதிய சீர்திருத்தம் கொண்டுவர திட்டமிட்டிருப்பதை கண்டித்து பெல்ஜியம் நாட்டு பொதுத்துறை ஊழியர்களும் தற்பொழுது வேலைநிறுத்தத்தில் இறங்கி உள்ளனர். தலைநகர் பிரசல்ஸில் அவர்கள் பேரணி நடத்தினர். இதனால் பொது போக்குவரத்து உள்பட பல்வேறு அரசு பணிகள் பாதிக்கப்பட்டு பெல்ஜியம் நாடு திண்டாடி வருகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த இளம் வீரர் என்ற பெருமையை அலிஸ்டர் குக் பெற்றுள்ளார். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 47 ரன்கள் எடுத்தபோது இங்கிலாந்து கேப்டன் அலிஸ்டர் குக் டெஸ்ட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். இதன் மூலம் சுனில் கவாஸ்கர், ஸ்டீவ் வாக், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட் வரிசையில் 12வது வீரராக அவர் இடம்பெற்றார். 31 வயதான அலிஸ்டர் குக் 10,000 ரன்களை கடந்த முதல் இங்கிலாந்து வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். இது பற்றி செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கிரிக்கெட் சாதனையாளர்கள் வரிசையில் இடம் பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்த தருணத்தில் சக வீரர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்கள். எஸ்ஆர்எம் குழுமம் திட்டவட்ட மறுப்பு. மறு வாக்கு எண்ணிக்கைக்கு நீதிமன்றமே தீர்வு. தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி விளக்கம். ரேஷனுக்கு ஆதார் அட்டை தேவையில்லை. உணவுப் பொருள் வழங்கல் துறை விளக்கம். ஷேல் எரிவாயு திட்டத்தில் என்ன நிலைப்பாடு? அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.